நானும் ரொம்ப நாளாக அயப்பாக்கம் பக்கம் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இந்த அயப்பாக்கம் பார்க் உள்ள நான் போய் பார்த்ததே இல்லை. சரி அப்படி என்னதாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். இல்லை என்ட்ரானவனா நிறைய கடைங்க இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்த கடை கிராமிய உணவு அப்படின்ற இந்த கடை. இங்கே வந்து ராகி கொழுக்கட்டையும் இந்த சுசியமும் வாங்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டு உள்ளே போனால் 8 போடுற மாதிரி எல்லாரும் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்து நல்லா விளையாட வைக்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே போய் பார்த்தா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நெட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இடத்துல இந்த அயப்பாக்கம் பார்க்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கும் பெரியவங்கலாம் வாக்கிங் போறதுக்கும் ஒரு நல்ல பிளேஸ். புக்கு படிக்கிறவங்களா இருந்தா இங்க உள்ள லைப்ரரியும் இருக்கு. முடிச்சுட்டு நம்ம வெளியே வர்ற வழியில லைட் செட்டப்லாம் செம்ம அழகா போட்டு வச்சிருக்காங்க. நின்று போட்டோஸ் வீடியோஸ்லாம் சூப்பரா எடுக்கலாம். இங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வெளியே இருந்து ஸ்நாக்ஸ் இங்க உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அதனால இங்க நிறைய கடைங்க இருக்குது. ஐஸ்கிரீம் கடை, ஸ்நாக்ஸ் கடைன்னு சொல்லி நிறைய கடை இருக்கு. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு எதுக்காக நம்ம வாக்கிங் போனதை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த கேழ்வரகு கொழுக்கட்டெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. பார்க்குக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.